இன்னைக்கு என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். நான் சொல்கிற கதை. டாக்டர், எனக்கு சிகரெட்டு பழக்கமும் கிடையாது, தண்ணி அடிக்கிற பழக்கமும் கிடையாது. நான் என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 5 நாளாவது டெய்லி நடைப்பயிற்சியெல்லாம் போகிறதெல்லாம் உண்டு. ஒரு காலையில் ஒரு 1/2 மணிக்கு ஒரு 3/4 மணிக்கு ஒரு நடைப்பயிற்சியும் போவேன். சில டைமில் எல்லா நாளும் ஒழுங்காக போட்டாலும் போகிறது உண்டு. அப்பப்போ நான் மேக்ஸிமம் வீட்டில் தான் சாப்பிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் தான் சாப்பிடுவேன். என்ன சொல்லு, ரொம்ப வெயிட்டும் கிடையாது, நார்மலான வெயிட்டு தான். ஒரு 60-65 கிலோ, மேக்ஸிமம் 70 கிலோ வெயிட் இருப்பேன், அவ்வளோதான். நார்மலான வெயிட்டு தான் அது வெயிட்டு தான். இதில் ரொம்ப சொன்னதுன்னா, ஏன்னா தண்ணி அடிக்கிற பழக்கம் கிடையாது, சிகரெட் அடிக்கிற பழக்கம் கிடையாது. ஏன்னா கூட இருக்க கிட்டத்தட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எவனும் நடைபயிற்சிக்கும் போகிறா கிடையாது. எல்லாம் 90-95 கிலோ இருக்கானுங்க. ஃபுல்லாக சிகரெட் தான் அடிப்பானுங்க. தண்ணியும் வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் தண்ணி அடிப்பானுங்க. அவனுக்கு ஒருத்தனுக்கு ஒரு சோக்கடம் இல்லை, அவங்க யாருக்கும் ஒரு சோக்கடம் இல்லை. எனக்கு இப்போ சுகருக்கும் மாத்திரை, ப்ரெஷருக்கும் மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கும் மாத்திரை கண்ட்ரோல் ஆகாதனால இன்சுலின் ஊசியும் போட்டுட்ருக்கேன். எவ்வளோ சங்கடமாக இருக்கும். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம். இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, நம்ம 3 நேரம் வீட்டில் சாப்பிட்றது மட்டும் முக்கியம் கிடையாது. நம்ம டெய்லி நடைபயிற்சி மட்டும் பண்ணுறதும் முக்கியம் கிடையாது. முக்கியம்தான், பட் அதை விடைக்கும் ரொம்ப ஆபத்தானது என்ன அப்படின்னா, நம்ம என்ன சாப்பிட்றோன்னோட தான் முக்கியம். நம்ம என்ன சாப்பிட்றோன்னு சொல்கிறது தான் முக்கியம். நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம். நான் அடிக்கடி சொல்லுவேன் வீடியோஸில், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சுகர் வராது, ப்ரெஷர் வராது, கொலஸ்ட்ரால் வராது, ஃபேட்டி லிவர் வராது, தைராய்டு வராது, பிசிஓடி வராது, பிசிஓஎஸ் வராது, மாதவிடாய் பிரச்சனை வராது, மூட்டு வலி வராது, ஹார்ட் அட்டாக் வராது, பக்கவாதம் வராது, கிட்னி பிரச்சனை வராது, எந்த நோயுமே வராது. வராமலே தடுத்துடலாம். அப்படி ஒருவேளை நமக்கு சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் ஏதோ வந்துட்டால் கூட என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டு டயட். விகிதம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, பேலன்ஸ்டு டயட் விகிதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? நம்ம சாப்பிட்டுட்டு கூட மாத்திரை கூட என்ன பண்ணலாம்? சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை நிரந்தரமாக நிறுத்தலாம். இந்த இன்சுலின்லாம் தூக்கி தூர போட்டுடலாம். அந்த விகிதம் கரெக்டாக நம்ம கேல்குலேட் பண்ணோம், அப்படி பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா. இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாகவே புரியும். சரியா? புரிஞ்சில்ல? கரெக்ட் கொஸ்டின் ஒரு இங்கே பாருங்கள். ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது, ஒரு ஆளுக்கு ஏன் ப்ரெஷர் வருது, ஒரு ஆளுக்கு ஏன் கெட்ட கொலஸ்ட்ரால் வருது, 3க்கும் பதில் தெரியுமா? இதை வச்சு தான் எல்லா நோயுமே ஏன் வருது அப்படின்னா, நம்ம உணவுல விகிதம் கரெக்டாக இல்லாததுனால. உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாமல் மாத்திரை மட்டும் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. பார்த்துருப்பீங்களா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. உண்மையில் நிறைய பேருக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேலன்ஸ்டு டயட்டை பற்றி உள்ள கான்செப்ட். இந்த பேலன்ஸ் டயட்டு தான் அதில் முக்கியமான விஷயமே. இந்த கான்செப்ட் அது பாருங்க. இந்த பெரியவங்களுக்கு பாருங்களேன், 42 கிலோ வெயிட்டு குறைச்சேன். சரியா? 128லேருந்து 86 கிலோ வெயிட்டு குறைச்சேன். நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்கே சொல்லலை. ஏன் சொல்லலை தெரியுமா? 128 கிலோ இவ்வளோ ஒன்றா இருப்பாங்க. இது போக ஒரு 18 மாத்திரையும் இன்சுலின் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த 128 கிலோ இருக்கிற ஆளை நான் ரோட்டில் போய் டெய்லி நடங்கன்னு சொன்னேன்னு வைங்களேன், போகிற வழியிலே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால் நடக்க வைக்க சொல்லவே முடியாது முதல்ல. அதனால் சொல்லவே இல்லை. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான் கொடுத்தோம். இப்போ அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த 18 மாத்திரையே நடத்தியாச்சு. ஒரு 18 மாத்திரை சாப்பிட்ருந்தாங்க. 18-20 கிட்ட சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு, அப்புறம் தைராய்டுக்கு, ஃபேட்டி லிவருக்கு சாப்பிட்டாங்க, பித்தப்பை கல்லுக்கு சாப்பிட்டாங்க, முட்டு வலிக்கு சாப்பிட்ருந்தாங்க, கொஞ்சம் ஹார்ட் பிரச்சனைக்கு
எல்லா மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தியாச்சு, 18 நிறுத்தியாச்சு. அது மட்டும் இல்லை, 10 வருஷம் போட்டுட்டு இருந்த இன்சுலினை தூக்கி குப்பையில் போட்டாச்சு. அப்போ பேலன்ஸ் டயட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்களா? பேலன்ஸ் டயட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக நம்ம வாழ போகிறது ஒரு தடவை தான். ஈஸியாக எல்லாம் வெளியில் வந்துடலாம், எல்லா விஷயங்களும் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். கரெக்டா? ஏதாவது உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. சரியா? ஸ்டே டியூன்ட் வித் டாக்டர் ஷீபன். ஸ்டே டியூன்.